ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு தனுசு ராசி. காலப்புருஷ தத்துவப்படி 9ஆம் ராசி தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு வந்து பாருங்கள், உங்கள் ராசிக்கு வந்து 5ஆம் இடத்துல குரு மேச ராசியில் இருக்காங்க. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்காங்க. உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி கும்ப ராசியில் சொந்த வீட்டில் இருக்கார். 10ஆம் இடமான கர்மஸ்தானத்தில் தொழில் ஸ்தானத்தில் கேது கன்னி ராசியில் செஞ்சிருச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா தனுசு ராசிக்காரங்களோட வாழ்க்கை இனிமேல் தான் மாறப்போகுதுன்னு சொல்லலாம். சரிங்களா? இருட்டுக்குள்ளே இருந்து நீங்கள் இனிமேல் தான் வெளிச்சத்தை பார்க்க போகிறீங்க. ஒரு சிறை தண்டனையாக இருந்தீங்க, நீங்கள் நரக வேதனையை அனுபவிச்சிங்க. ஜெயிலுக்குள்ளே இருந்து எப்படி ஒரு வாழ்க்கை இருக்கும், அந்த அந்த 4 செவத்துக்குள்ளேயே தான் இருக்க முடியும், வெளி உலகத்தையே பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு நரக வேதனை, ஒரு மோசமான ஒரு வாழ்க்கை தான் தனுசு ராசிக்காரங்க கடந்த ஒரு 7.5 வருஷமாக வாழ்ந்துட்டு வந்தீங்க. ஆனால் இனிமேல் அந்த சிறையிலிருந்து வெளியே வர போகிறீங்க, விடுதலையாக போகிறீங்க, வெளிச்சத்தை பார்க்க போகிறீங்க. நல்ல ஒரு வாழ்க்கை உங்களுக்காக காத்துட்ருக்குங்க. கவலையே பட வேண்டாம். ஏன்னா தனுசு ராசிக்காரங்க ஒரு சில பேர்லாம் மனசை விட்டுட்டீங்க, வாழ்க்கையை முடிஞ்சுது அவ்வளோதாங்கிற மாதிரிலாம் மனசை விட்டுட்டீங்க. ஒரு சில பேருக்கு தற்கொலை எண்ணங்கள் எல்லாம் வந்தது, இதெல்லாம் வந்தது. சார் எங்கள் வாழ்க்கை எப்போ தான் மாறும், இப்படியே எங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்குங்க, ரொம்ப மோசமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம், எங்களால் முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னெல்லாம் நிறைய தனுசு ராசிக்காரங்க புலம்புனீங்க. அதுதான் உண்மை. சரிங்களா? கடந்த காலமெல்லாம் ஒரு நரக வேதனையான ஒரு வாழ்க்கை தனுசு ராசிக்காரங்க வாழ்ந்துட்டு இருந்தீங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆனால் இனிமேல் நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்கிறதுல மாற்றமே கிடையாது உங்களுக்கு. சரிங்களா? படிப்படியாக முன்னேற போகிறீங்க. உடனே முன்னேறின்னு சொல்ல முடியாது, படிப்படியாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும், நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து 3ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்துட்டார். அதாவது விரைய சனி முடிஞ்சு, ஜென்ம சனி முடிஞ்சு, பாத சனி முடிஞ்சு, உங்களுக்கு இப்போது 7.5 சனியும் முடிஞ்சிருச்சு. ராசிக்கு 3ஆம் இடத்துல உங்களுக்கு சனி பகவான் இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. உபஜய ஸ்தானத்தில் சனி இருக்கார். உங்களை பிடிச்ச சனி பகவான் முற்றிலும் உங்களை விட்டு விலகிட்டாருங்க. அதனால் தனுசு ராசி நேயர்கள் கவலையப்பட வேண்டாம். பொதுவாகவே வந்து 7.5 சனி முடிஞ்சிச்சுனாலே நல்லது நடக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அவங்க ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தி மட்டும் நடக்காமல் இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கை ஒரு பொற்காலமான ஒரு வாழ்க்கைன்னு சொல்லிடலாம். நல்ல ஒரு வாழ்க்கை வாழப்போங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்க சனி உத்வேகத்தை கொடுப்பார், நல்ல ஒரு மனசில் ஒரு தெம்பை கொடுத்துருவார், தைரியத்தை கொடுத்துருவார். ஏன்னா 3ஆம் இடங்கிறது உதவி ஸ்தானம், தன்னம்பிக்கை குறிக்கிற இடம் 3ஆம் இடம், தைரியத்தை குறிக்கிற இடம், முயற்சி குறிக்கிற இடம், இதெல்லாமே இந்த 3ஆம் இடம் தான். புகழை குறிக்கிற இடமும் இந்த 3ஆம் இடம் தான். ஃபேமஸாக முடியாமல் இருந்தீங்க, உங்களை யாருன்னு வெளியே தெரியாமல் இருந்தது, திறமை இருந்திருக்கும். பொதுவாகவே தனுசு ராசிக்காரங்க பாருங்கள், ஈவிரக்கம் கொண்டவங்களாக இருப்பீங்க, மனிதநேயம் மிக்கவங்களாக இருப்பீங்க, நிறைய டேலண்ட் இருக்கும் உங்களுக்கு. உலகத்தையே அறிஞ்சவங்க தனுசு ராசி நேயர்கள். அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் பண்ண மாட்டீங்க, சுற்றி இருக்கிறவங்க நல்லா தான் பண்ணி உங்களுக்கு பழக்கம். ஆனால் உங்களுக்கு வந்து எந்த ஒரு நல்லதும் கடந்த ஒரு 7.5 வருஷமாக நடக்க கிடையாது. நீங்கள் பார்த்து அடுத்தவங்களை வளர்த்தி விட்டுருப்பீங்க, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏணிப்படி மாதிரி ஏறி போயிட்டே இருந்துட்டாங்க, முன்னேறிட்டு போயிட்டே இருந்தாங்க. ஆனால் உங்களால் முன்னேற முடியல, இருக்கிற நிலைமையை விட கீழே வந்தது தான் மிச்சம். சரிங்களா? வேலை செய்கிற இடத்துல கெட்ட பேர் வாங்கினீங்க, அசிங்கமானப்பட்டீங்க, எந்த ஒரு பிரச்சனையும் உங்களால் சமாளிக்கவே முடியல. உங்களால் அது வருமானம் இல்லாத நிலை, கடன்காரங்கிட்ட முன்னாடி அசிங்கமானப்பட்டு கடன் கழுத்தை நெருக்கிதுங்க சார் சொன்ன நிறைய தனுசு ராசிக்காரங்க இருக்கீங்க. அது உடல் உபாதைகள், வியாதி, சம்மந்தமேல உடம்புல வியாதி இருந்துச்சுங்க சார், நல்லா தான் சாப்பிட்டோம், கரெக்டான டைம் தான் தூங்கணும், ஆனால் என்ன பிரச்சனைன்னு தெரியல, உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை குடைச்சல் கொடுத்துட்டே இருக்குன்னு நிறைய மாத்திரை மருந்து எடுத்து மருத்துவ செலவெல்லாம் பண்ண நிறைய தனுசு ராசிக்காரங்க இருக்கீங்க. ஒரு சில பேர் அப்பா அம்மாவை தவற விட்டாங்க, அப்பா அம்மா இறந்து போனவங்க இருக்காங்க. ஒரு சில பேர் கணவன் மணி பிரிஞ்சு போனாங்க. இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் சந்திச்சிங்க. அது 2017, 18, 19 தனுசு ராசி நேயர்களோட வாழ்க்கையில் மறக்க முடியாத சில சம்பவங்கள்லாம் நிச்சயமாக நடந்திருக்கும். ஏன்னா 2017, 18, 19 வந்து உங்களுக்கு ஜென்ம சனி நடந்துட்டு இருந்துச்சு. அந்த காலகட்டங்களில் ஒரு மன ரீதியான பாதிப்பில் இருந்தீங்க, வாழ்வா சாவாங்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருந்தது. இப்போ தாங்க ஓரளவுக்கு ஒரு சில தனுசு ராசிக்காரங்க நல்லா இருக்கீங்க. இனிமேல் நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது, மாற்றுக்கிறதும் கிடையாது. ஏன்னா 7.5 சனி முடிஞ்சிருச்சு உங்களுக்கு. 7.5 சனி முடிஞ்சாலே நல்லது நடந்துடும். சரிங்களா? நல்லது நடக்கக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு உங்களுக்கு. 3ஆம் இடத்துல இருக்க சனி, உங்களுக்கு எந்த சனினாலும் உங்களுக்கு பிரச்சனை வந்ததோ அதே சனியை வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு தைரியத்தை கொடுக்க போகிறாரு, தன்னம்பிக்கை கொடுக்க போகிறாரு. ஏன்னா உங்கள் கர்மாவில் அப்படியே கழிஞ்சிட்டு வருதுன்னு அர்த்தம். பொதுவாகவே ஒருத்தருக்கு வந்து பாருங்கள், இந்த அஷ்டம சனி, ஜென்ம சனி, இந்த 7.5 சனி காலகட்டங்களில் துன்பங்கள் வரும். போன ஜென்மத்தில் பண்ண பாவங்களுக்கு உண்டான தண்டனை சனி பகவான் இந்த பிறவியில் வாங்கி கொடுப்பார். அதனால தான் கர்மகாரகன் சனின்னு சொல்லப்பட்டிருக்கு. கர்மகாரகனின் தலைவன் சனி பகவான். அப்போ நீங்கள் பண்ண பாவங்களால் உங்களை விட்டு தீர்ந்துருச்சு, விலகிருச்சு. நீ நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க.
ஒரு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அந்த முட்டுக்கட்டையாக இருந்தது, இந்த தடங்கள் தாமதமெல்லாம் இருந்தது பார்த்தீங்களா, இனிமேல் உங்களுக்கு அது இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. தடங்கள் இருக்காது, தாமதம் இருக்காது. உங்கள் வாழ்க்கை அப்படியே ஸ்மூத்தாக இனிமேல் லைஃப் அப்படியே ஸ்மூத்தாக போயிடும். சரிங்களா? இப்போ இந்த 3ஆம் இடத்துல இருக்க சனி ஒரு சில பேருக்கு உதவிகள் கிடைக்கும். தனுசு ராசினியர்களுக்கு உதவிகள் கிடைக்க போகுது. 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுத்தி கொடுத்துருவார். ஏன்னா கடன் தொல்லையால் வீடு இழந்தீங்க, வாகனத்தை இழந்தீங்க, இருக்கிற பணத்தெல்லாம் இழந்தீங்க, நடு ரோட்டுக்கு வந்து நின்னீங்க தனுசு ராசிக்காரங்க. வாழ்வா சாவாங்கிற மாதிரி உங்கள் லைஃப் போயிட்டு இருந்தது உங்களுக்கு. வெளியே பார்க்குறவங்களுக்கெல்லாம் பாருங்கள், இவங்களுக்கு என்ன நல்லா வாழ்கிறாங்கிற மாதிரி உங்களை சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் பட்ட கஷ்டம், நீங்கள் பட்ட மனவேதனை உங்களுக்கு தான் தெரியும். நரக வேதனையான ஒரு வாழ்க்கை தனுசு ராசிக்காரங்க வாழ்ந்தீங்க. இப்போ இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு என்ன பண்ணுவார், நிச்சயமாக உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுத்தி கொடுப்பாரு. இழந்ததை வந்து கைப்பற்ற போகிறீங்க. இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாக போகுது. வண்டி வாகனம் வாங்க போகிறீங்க, ஒரு சில பேர் நிலம் வாங்க போகிறீங்க, வீடு கட்டக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும். பாதியில் நின்ன வீடு, கட்டின வீடு புதுப்பிக்க போகிறீங்க, மறுபடியும் வீடு வந்து கட்டக்கூடிய அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாக போகுது. 5ஆம் இடத்துல இருக்க குரு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜென்ம ராசிக்கு 9ஆம் இடமான பாகிஸ்தானத்தை அதிர்ஷ்டஸ்தானத்தை பார்க்குறாரு. ஒரு ராசியும் பார்க்குறாரு 9ஆம் பார்வையாக. 11ஆம் இடத்தை லாபஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ லாபங்கள் இனிமேல் கிடைக்கும். இனி உங்களுக்கு விரயம் இருக்காது, நஷ்டம் இருக்காது, நஷ்டம் ஏற்படாது. இழந்ததெல்லாம் மறுபடியும் மீட்டெடுக்க போகிறீங்க. லாபங்கள் கிடைக்கும், பணம் வரும். பணம் வந்துட்டாலே என்ன பண்ணுவீங்க, பழைய இழந்ததெல்லாம் நீங்கள் மீட்டெடுப்பீங்க. வாகனம் வாங்க முடியும், சொத்து சேர்க்க முடியும், குடும்பத்தை காப்பாற்ற முடியும், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போட முடியும், சந்தோஷமாக இருக்க முடியும். இப்போ இந்த 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. 9ஆம் இடமான அதிர்ஷ்டஸ்தானத்தை குரு பார்க்குறது ஒரு யோகம். திருமணம் ஆகாமல் இருந்தவங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம்லாம் பாருங்கள், திருமணம் நடந்துடும். சரிங்களா? அப்பாவோட உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். தந்தையோட பூர்வீக சொத்து கிடைக்காமல் இருந்தவங்களுக்கெல்லாம் தந்தை வழி பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடச்சிடும். கோர்ட்டு கேஸ் பிரச்சனை அப்படியே இழுத்துக்கிட்டே போயிட்டு இருந்திருக்கும். வருஷக்கணக்காக கோர்ட்டு கேஸ் பிரச்சனையாக போயிட்டு இருந்திருக்கும். வாய்தா மேலே வாய்தா அப்படியே போயிட்டே இருந்திருக்கும். நீங்களும் எவ்வளவோ அலைஞ்சிருந்திருப்பீங்க. அதுக்குண்டான பலனே உங்களுக்கு கிடச்சிருக்காது. ஆனால் இந்த காலகட்டங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கும். அந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனை உங்களை விட்டு விலக போகுது. அந்த எதிரி தொல்லையெல்லாம் உங்களை விட்டு விலக போகுது. சொத்து உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களுக்கு தந்தை வழி பூர்வீக சொத்து கிடைக்கும். இனிமேல் அந்த தூர பிரயாணங்கள்லாம் உங்களுக்கு தடங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆன்மீக சுற்றுலா போகலாம், இல்லை மனசுக்கு பிடிச்ச ஊருக்கு போகலாம், இல்லை வெளிநாடு போகணுன்னு விருப்பப்படுறீங்க, வெளிநாடு போகலாம். படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து வெளி மாநிலம், வெளிநாடு போகணுன்னு விருப்பப்படுறீங்க. இனிமேல் அதெல்லாம் தடங்கள் வராது உங்களுக்கு. வெளிநாடு போகலாம். எல்லாம் 9ஆம் இடத்துல இருக்க குரு ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா 9ஆம் இடங்கிறது தூர பிரயாணம், அதிர்ஷ்டம், லக்கு. ஒருத்தருக்கு லக் அடிக்கணுன்னா 9ஆம் இடம் நல்லா இருக்கணும். லக்கு ஒருத்தருக்கு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் இடம் தான் அதிர்ஷ்டத்தை குறிக்கிற இடம், ஃபார்ச்சூன் சொல்லுவாங்க. அந்த லக்கு ஒருத்தருக்கு வேணும்னா, அந்த லக்கு அடிக்கணும்னா அந்த அதிர்ஷ்டம் இருக்கான்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா, அந்த லக்குன்னு சொல்லுவாங்க. அந்த லக்கு வந்து அடித்தாதான் அவங்க வாழ்க்கையே ஒரு சில பேத்துக்கள் அப்படியே லைஃப் திசை மாதிரி போகும். அது உங்களுக்கு காலகட்டம் வந்துருச்சுன்னு சொல்லிடலாம். திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் உங்களுக்கு. அதிர்ஷ்டங்கள் வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரப்போகுதுங்க. அதிர்ஷ்டம் வரப்போகுது. எந்த ஒரு அதிர்ஷ்டமாக இருந்தாலும் சரி, அதாவது அதிர்ஷ்டம்னா எதாக இருந்தாலும் எப்படி வேணால் இருக்கலாம். திருமணம் ஆகாமல் இருந்தவங்களுக்கு திருமணம் நடக்கலாம். திடீர் பண வரவு, வெளியே பணம் கொடுத்தது உங்களுக்கு திருப்பி கைக்கு வரும். தூர பிரயாணம் சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கு. திருமணம் நடக்கும் உங்களுக்கு. புத்திர பாக்கியம் கிடைக்கும். இதெல்லாம் அதிர்ஷ்டம் தான். இதெல்லாம் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்க குரு ஏற்படுத்தி கொடுப்பார். அவரோட பார்வை மூலமாக சிறப்பான பலனை கொடுப்பார். ராசியை பார்க்கறதுனால இருட்டுக்குள் இருந்த தனுசு ராசினியர்கள் வெளிச்சத்துக்கு வருவீங்க. இதெல்லாமே நடக்கும். 10ஆம் இடத்துல இருக்க கேது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுத்துருவாருங்க. திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். உங்களுக்கு லக் அடிக்க போகுதுன்னே சொல்லிடலாம். அதனால தான் மறுபடியும் சொல்லிகிட்டு இருக்கேன், வாழ்க்கை நிச்சயமாக மாறப்போகுது. அதிர்ஷ்டமே எங்களுக்கு கிடைக்கலைங்க சார், எங்களுக்கு அதிர்ஷ்டமே எங்களுக்கு எதுவுமே வரவே இல்லை, எங்களுக்கு நாங்கள் துரதிர்ஷ்டசாலியாக இருக்கிறோன்னு சொன்ன நிறைய தனுசு ராசிக்காரங்க இருக்கீங்க. இனி துரதிர்ஷ்டசாலியாக நீங்கள் இருக்க போகிறது கிடையாது. அதிர்ஷ்டசாலியாக லக்குள்ள பர்சனாக நீங்கள் மாற போகிறீங்க. கவலைப்பட வேண்டாம். தொழில், வேலை எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும். சொந்த தொழிலில் வந்து அபாரமான வெற்றி இருக்கும். ஒரு அபரிவிதமான ஒரு முன்னேற்றம், வளர்ச்சியை பார்க்க போகிறீங்கிறதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. தனுசு ராசிக்காரங்க இனிமேல் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க. பயன்படுத்திக்கிங்க. உங்கள் ஜாதகத்தில் 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தி மட்டும் நடக்காமல் இருந்ததுன்னா உங்கள் வாழ்க்கை மிக அற்புதமாக இருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. உங்கள் சுயஜாதகம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. என்ன தசால என்ன புத்தியில் இருக்கீங்க பாருங்கள். அதுதான் உங்களோட வாழ்க்கையை தீர்மானிக்கும். அதுபடி தான் உங்களோட விதி இப்போ போயிட்டுருக்கும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.